எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 எக்ஸாமுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ. நம்ம ஒரு நியூ சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரல் அவேர்னன்ஸ். எம்டிஎஸோட என்ன சிலபஸ்ல இருக்கோ அதுல ஜென்ரல் அவேர்னன்ஸ் 2024ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக்கா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல ஜென்ரல் சயின்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி வந்து எம்டிஎஸ்க்கு எப்படி என்டையர் அந்த ஜிஎஸ் பார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல ஒவ்வொரு டாபிக் என்ன, ஒவ்வொரு டாபிக்லயும் என்னென்ன வந்துன்னா டாபிக்ஸ் இருக்கு, எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ இருக்கும். இதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நிறைய பேருக்கு டவுட் வரலாம். சரி, இப்ப இந்த சீரியஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நான் லாஸ்ட் வருஷமே இதே மாதிரி ஒரு சீரியஸ் வந்து எடுத்திருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சில ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா கமெண்ட்லயுமே வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு எந்த அளவு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. இந்த வருஷம் என்ன பண்றோம்னா அதே பேட்டர்ன் தான் வந்து நம்ம பண்ண போறோம். பட் ரொம்பவே வந்து அக்யூரேட்டா. ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணும்போது என்னன்னா என்னால ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் வந்து கொடுக்க முடியல. இப்போ கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் முடிச்சாச்சு. பிளஸ் வந்து மோஸ்ட் அக்யூரேட் லெவல்ல கொஸ்டின் எடுத்தாச்சு. ஸோ அதனால இந்த சீரியஸ் வந்து எம்டிஎஸ் 2025க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஸோ என்னோட இது வந்து டெஃபினட்டா நான் கொடுத்துருவேன். என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ எல்லாமே கொடுத்துருவேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே வந்து எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அது நம்மள வந்து நிறைய பேருக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எஸ், நிறைய ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க, அப்ப நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு வந்து கொடுக்கணும்னு எனக்கு அந்த ஒரு மைண்ட் எப்போதும் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனாலதான் சொல்றேன். இப்ப அந்த லாஸ்ட் வருஷம் எடுத்ததுக்கான வந்து சீரீஸ்மே கொடுக்குறேன். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு லாஸ்ட் 3 வருஷத்தோட வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கணும்னு வந்து தோணலாம். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா இதுல கொடுத்துருப்பேன் 2023, அதே மாதிரி 22, 21ல கேட்ட கொஸ்டின் வரைக்குமே என்னன்னா ஒவ்வொரு டாப்பிக்கா கொடுத்துருப்பேன். இதுக்கான இதுவுமே இந்த இதுக்கான லிங்க்மே வீடியோல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணலாம். சரி, இப்ப முதல்ல நான் சயின்ஸ்னு சொன்னேன். சயின்ஸ்ல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னா பிசிக்ஸ் வந்து பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு டாபிக் வந்து சும்மா ஒரு டாபிக் இருக்கு. அதுல வந்து என்னன்னா நிறைய வந்து என்னன்னா சிலபஸ் இருக்கு. அந்த சிலபஸ்ல இருக்கிற புக்ஸ் எடுப்போம். புக்ல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்கா படிச்சு ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் போட்டு இந்த மாதிரி போனீங்கன்னா ஏதோ படிக்கிறோம் போனோம் அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுங்கன்னா முதல்ல எந்த இது படிக்க போனாலும் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு பிளான் பண்ணுங்க. பிளானை வந்து நீங்க செட் பண்ணுங்க. ஓகே, ஒரு டாபிக் இருக்கா, அந்த டாபிக்ல எப்படி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இங்க பாருங்க, 2023ல 29 கொஸ்டின் கிட்ட என்ன பிசிக்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஆனா 2024ல பாருங்களேன் வெறும் 12 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தமாவே 12 கொஸ்டின். அப்ப என்ன தெரியுதுன்னா இதுலயே நீங்க ஒண்ணு பார்க்கலாம். அதாவது கெமிஸ்ட்ரி பயாலஜி விட பிசிக்ஸுக்கு கேட்கிற வெயிட்டேஜ் பாருங்களேன் கம்மியா தான் இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா பிசிக்ஸ்ல எம்டிஎஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மியான டாபிக் தான் வந்து கை வைக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எந்தெந்த டாபிக்கை கை வைக்கிறாங்க, அதுல என்ன ஃபோக்கஸ்டா கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அது ஓரியன்டா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு எக்ஸாமினர் எப்படி ஒரு கொஸ்டினை செட் பண்ணுவாரோ அந்த லெவலுக்கு நம்ம போயிடலாம். ரைட்டா? அப்ப என்ன வரும்னா நம்மளால நிறைய வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். எது தேவையோ அதை மட்டும் அகைன் அகைன் ரிவிஷன் பண்ணும்போது எக்ஸாம்களை கேட்கும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷன் வராது. ஸ்ட்ரைட்டா கொஸ்டினை பார்ப்போம். எஸ், நான் படிச்சிருக்கேன், என்னால ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வந்து கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதனால சொல்றேன். அப்ப பிசிக்ஸுக்கு என்னன்னா நீங்க கவனம் கொடுக்கறது கம்மி தான். இதோட கம்பேர் பண்ணும்போதுனா கெமிஸ்ட்ரி அண்ட் வந்து பயாலஜி விட சரி கம்மியான கொஸ்டின் தான் கேட்கறாங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். முதல்ல நம்மளுக்கு இது எல்லாமே அதாவது என்ன கம்ப்ளீட் ஜென்ரல் சயின்ஸ் நம்ம சிலபஸ்ல ஒரு வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாருங்களேன், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அப் டு 10th ஸ்டாண்டர்ட். அப்ப என்ன 10வது வரைக்கும் சிபிஎஸ்இ, எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், அதனால என்சிஆர்டி புக்ல என்ன இருக்கும் அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுத்தேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த என்டையர் ஃபண்டமெண்டல் கிளாஸுக்கான சோர்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் புக்கு தான். 6வதுல இருந்து 12வது வரைக்கும், சாரி 10வது வரைக்கும், 12வதுல தான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும், அதனால அது வரைக்கும் போல. 6வதுல இருந்து 10வது வரைக்கும், 6வதுல இருந்து 10வது வரைக்கும் பிசிக்ஸ்ல இருக்கிற டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 12 டாபிக் தான். ஸோ இந்த 12 டாபிக் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணணும் எம்டிஎஸ்ன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின் அனலைஸ் பண்ணுவோம். சரியா? கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வந்து பேட்டர்ன் கிடைக்கும். நிறைய டாபிக் வந்து ரிப்பீட் ஆகும். எந்தெந்த டாபிக்ல எந்த ஏரியாவை கேட்கிறாங்கன்னு உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் பிடிக்கலாம். அதன் மூலம் என்ன பண்ணுங்கன்னா செலக்டிவா எடுத்து வந்து ப்ரிப்பேர் பண்ணாவே என்னன்னா போதுமானதா இருக்கும். எதுக்காகனா ஜிகே டாபிக் வந்து ஒரு வாஸ்டான சிலபஸ். ரைட்டா? ஏன்னா சயின்ஸே நிறைய இருக்கும், அதுக்கப்புறம் ஹிஸ்டரி இருக்கு, ஜியாகிரபி இருக்கு, எக்கானமி இருக்கு, அதுல இன்னொன்னு அன்பிரிடிக்டபிளான கரண்ட் அஃபேர் இருக்கு. ஸோ இவ்வளவு இருக்கும்போது என்ன பண்ண முடியும்னா நம்ம வாட்ஸ்ல ஏதோ தானே லேர்ன் பண்ண முடியாது. சோர்சஸ் நிறைய இருக்கும். ஆன்லைன் நீங்க எங்க போனாலும் சோர்சஸ் தான். பட் என்ன பண்ணணும்னா ஒரு இதை வந்துனா பார்க்கணும், லிமிட் பண்ண பார்க்கணும். ரொம்ப வந்துனா
கிடைக்க கிடைக்க வாங்கி வந்து படிச்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு இருக்காதீங்க. ஒண்ணு படிக்கிறோமா அதை நான் எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்றேன் அதுதான் மேட்டர். நான் சொன்னது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்க போதுமானதான். சரி, இப்ப கொஸ்டின் வந்து பார்த்தலாம். என்ன சொன்னேன், கம்ப்ளீட்டா வந்துன்னா 2024 கேட்ட பிசிக்ஸ் ஆல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் என்னன்னா இந்த ஒரு சீரீஸ்ல வந்து பார்த்துருவோம். முதல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். When a sailor jump out of a rowing boat, the boat moves backward. This represent இருக்காங்க. எல்லா கொஸ்டினுமே என்னன்னா தமிழ் அண்ட் வந்து எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறேன். இது எதுக்காக நான் கொடுக்குறேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இதுவுமே டவுட் வரலாம். சரி, இப்போ எம்டிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணா எம்டிஎஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா போதுமா, இல்ல நிறைய புக்ஸ் இருக்கு அதுல வந்து என்னன்னா டிசிஎஸ் பேட்டர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 6000 கொஸ்டின் 7000 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நான் அதை பார்க்க தான் வந்து டவுட் வரலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, முதல்ல ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம்னா அந்த எக்ஸாமோட கொஸ்டினை பார்த்தாதான், அந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஐடியா கிடைக்குன்னா ஓகே ஒரு எக்ஸாமினர் எந்த இடத்த கொஸ்டினை கேட்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கூட முடியும். இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம். நீங்க அதர் வந்து என்னன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கு, சிஜிஎல் சிபிஓ அதை வந்து பார்க்கலாம். பட் எடுத்தோடனே வந்து நான் சிஜிஎல் சிபிஓ செலெக்ஷன் போஸ்ட் இல்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் இந்த மாதிரி போகாதீங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதோட பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல எம்டிஎஸ்க்கு தான் என்னன்னா ஜிகேக்கு இங்கிலீஷுக்கு தான் வந்து ஹை ப்ரையாரிட்டி. ஏன்னா இதுல என்னமா ஸ்கோர் பண்றோமோ அதுதான் மெரிட் லிஸ்ட்ல வரும். அதனால இதுல கேட்கிற கொஸ்டினோட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால புரிஞ்சுக்குங்க. இதை பாருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதர் வந்து எக்ஸாம்பிள் கேட்கிற வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். தமிழ்ல பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. ஒரு படகில இருந்து ஒரு கடலோடி குதிக்கும் போது படகு பின்புறம் நகர்கிறது. இது எதை குறிக்கிறதுன்னு கேட்கிறாங்களா? முதல்ல இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்க மைண்ட் என்னன்னா இது என்ன டாபிக் அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ண தெரியணும். இப்ப 4 ஆப்ஷனே பாருங்க. என்ன சொல்றாங்க, நியூட்டனோட லாவை சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா பிசிக்ஸ்ல இது லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். லா ஆஃப் மோஷன் சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கு. நான் எல்லாமே ப்ராப்பரா உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல அது இந்த டாபிக் என்னன்னு சொல்றேன்னு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப இதுல நம்மளுக்கு வந்து தெரியும் நியூட்டன்ல வந்து 3 லா வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ 3 லால எந்த லா இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவலண்டா வரும் அப்படின்னா தேர்ட் லா தான். அது இன்னொன்னு சொல்ல மாட்டேன். இப்ப நான் அந்த எடுத்த கொஸ்டின்ஸ் வந்து இங்க வந்து இது பண்ணிருக்கேனா, டேட் மென்ஷன் பண்ணிருக்கேனா, இதை நான் வந்து என்னன்னா கொஸ்டின் எடுக்கும்போது வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டேன். எப்படி பார்த்தோன்னா டெஸ்ட் புக் தான். நம்ம எல்லாருமே வந்து டெஸ்ட் புக் தான் மோஸ்ட்லி சோர்சஸ் வந்து இருக்கும். டெஸ்ட் புக்லுமே என்னென்ன கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல வச்சிருக்கணும் எல்லாத்தையும் வந்து என்னன்னா நான் அனலைஸ் பண்ணேன். நம்ம வந்து மாத்தி கொடுத்துடக்கூடாது. எம்டிஎஸ்னா எம்டிஎஸோட 2024 கொஸ்டின்ஸ் கொடுத்தாதான் அது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ண அது கரெக்டா தான் இருக்கு. ஸோ அதனால என்ன நீங்க வந்து என்னன்னா பயப்படாம என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம், இந்த கொஸ்டின் சீரிஸ் வந்து நீங்க பார்க்கலாம். சரி, இப்ப கான்செப்ட் கூட வாங்க. இது என்ன இதுனா நியூட்டன் தான். நியூட்டனோட எந்த லா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், நியூட்டனோட தேர்ட் லா ஆஃப் வந்து மோஷன். தேர்ட் லா ஆஃப் மோஷன் சிம்பிளா சொல்ல போனா எந்த ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கும், ரைட்டா? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வந்து ரியாக்ஷன். இதான் நம்ம என்ன சொல்லுவோம், நியூட்டனோட தேர்ட் லா. ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ண எக்ஸாம்பிள் வந்து இதுதான். அதாவது என்ன, ஒரு பலூன் வந்து என்னன்னா நம்ம திறந்துட்டோம்னு வச்சுக்கலாம் பயங்கரமா மேல போகுமா, கீழே ஒரு புஷ் பண்ணி தான் மேல போகும் அது சொல்லலாம். இல்ல ஒரு ஸ்விம்மர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து புஷ் பண்ணும்போது என்ன அவங்க புஷ் பண்ணிட்டு இப்படி போகும்போது என்ன அதுக்கு வந்து என்ன வரைக்கும் அவங்களுக்கு ஈக்குவல், அவங்க எந்த அளவுக்கு புஷ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து முன்னாடி போவாங்க. இதான் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வந்து ரியாக்ஷன். இப்ப இந்த இடத்துல வந்து கேட்டது கொஸ்டின்ஸ் கேட்ட என்ன சொல்றாங்க, ஒரு ஜெயிலர் ஒரு படகுல இருந்து ஒருத்தர் குதிக்கிறாரு, குதிக்கும் போது பின்புறம் வந்து என்னன்னா அந்த படகு போகும். அது எதனாலனா நியூட்டனோட தேர்ட் லா ஆஃப் மோஷன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு அனிமேஷனா வந்து பாத்துக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவேன்னா நான் அனிமேஷன் மாதிரி வந்து கொடுக்க பார்ப்பேன். ஏன்னா டக்குன்னு உங்க மைண்ட்ல வந்துன்னா ஸ்ட்ரைக் ஆகி நின்றுக்கிறோம். அதுக்காக தான் இந்த பாருங்களேன். இதை நீங்க பார்த்தனே வந்து உங்களாலே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த இடத்துல சும்மா அசியூம் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது என்ன, இவரு இந்த படகுல இருந்து இறங்கும் போதே பாருங்களேன், அந்த படகு வந்து கரெக்டா இறங்கி போகும்போது பின்னோக்கி லைட்டா வந்து மூவ் ஆகுது பாத்தீங்களா. அதுக்கு என்னன்னா இவர் ஒரு விசையை கொடுக்கும்போது அதுக்கு எதிர் விசை வந்து கொடுக்குமா. இது என்ன சொல்லிடுறாரு, நியூட்டனோட தேர்ட் லெவல வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நியூட்டனோட தேர்ட் லா ஆஃப் மோஷன், ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் போலாம். அடுத்த கேள்வி. செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. 2 masses of 1 kg and 2 kg were dropped from a height of 3.2 meter. Their respective velocity just before touching the ground will be. Okay, accelerations due to gravity ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. g is equal to 10 meter by second square. இதிலையும் பார்த்துக்கலாம். 1 kg 2 kg நிறை கொண்ட 2 பொருட்கள் 3.2 மீட்டர் உயரத்திலிருந்து விடப்படுகிறது. ஓகே, மேல இருந்து ஏதோ வந்துன்னா 2 பொருளை என்ன பண்றாங்கன்னா கீழே வந்து விடுறாங்க. தரையை தொடுவதற்கு முன் அவற்றின் வேகங்கள் என்னமா இருக்கும்
அதாவது சும்மா ஒரு 3வது மாடியில் நிக்கணும்னு வைங்களேன். ஒரு 3வது மாடியில் நிக்கிறோம். 3வது மாடியில என்னன்னா 2 பொருள வந்து என்னன்னா கீழ தூக்கி போடுறோம். அப்படி தூக்கி போடும்போது அது என்ன வேகத்துல வந்து கீழ் நோக்கி வரும்? அந்த ஸ்பீட வந்து சொல்லுங்க. அதான் வந்து கேட்கறாங்க. இப்ப இது என்ன டாபிக்? இந்த கொஸ்டினோட டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஷன். இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். அதுல வந்து கேட்கறாங்க. இப்ப கான்செப்ட் வாங்க. கான்செப்ட் வந்து சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இயக்கத்துல ஒரு 3 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அது என்ன ஃபார்முலான்னா, இங்க இருக்கு பாருங்க. அதாவது என்ன ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட் ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் மேல இருந்து ஏதாவது ஒரு பொருள் விழுகுது. இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து வரும்போது, அதுக்கு ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது அதாவது இது நார்மல் ஈக்குவேஷன் மோஷனோட. அது அப்படியே ஃப்ரீ ஃபாலிங்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது, அதாவது ஜி மீன்ஸ் என்னன்னா, கிராவிட்டி எதனால அக்ஸலரேஷன்ஸ். அதாவது மேல இருந்து ஒரு பொருள் விழுகும்போது கண்டிப்பா என்ன புவி வந்து அதை இழுக்கும் பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஜி அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். அதாவது இது ஒரு ஃபார்முலா பேஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ். இதுல அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேஜி சொல்லிட்டாங்க. நிறை சொல்லிட்டாங்க. 2 இதோட நிறை குடுத்துருக்காங்க. அதே மாரி ஹைட் தான் குடுத்துருக்காங்க. அப்படின்னா மாஸ் வச்சுக்கலாம் ரைட்டா? மாஸ் இருக்கு, ஹைட் இருக்கு. இத வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி. வெலாசிட்டிய வந்து வி அப்படின்னு சொல்றது. நான் வி வந்து கண்டுபிடிக்கணும். எம், ஹெச், வி கண்டுபிடிக்கணும். இப்ப இது 3யும் வச்சு எந்த ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. 3வது ஃபார்முலா வரும். 2வது ஃபார்முலா ஹைட்ட கண்டுபிடிக்கிறது. ஃபார்முலா நம்ம ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா, அதுல வந்து டைம் தேவை. டைம் இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப எய்தர் ஜி இருக்கணும், ஹச் இருக்கணும். அத வச்சு நான் வி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலேன். ஒரே ஃபார்முலா என்ன? 3வது ஃபார்முலா தான். அப்ப இந்த 3வது ஃபார்முலால அப்ளை பண்றதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி மேல இருந்து என்ன பண்றாங்க? 2 பொருள ஒரே நேரத்துல தூக்கி போடும்போது இனிஷியல் வெலாசிட்டி வந்து இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபார்முலா என்ன? வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் வந்து பாத்துங்க 2GH இருக்கா? எஸ். 2GH. இப்ப U ஸ்கொயர் என்பது 0 ஆகும்போது கம்ப்ளீட்டா போயிடும். அப்ப V ஸ்கொயர் சிக்கல் என்ன? 2 இன்ட்டு G மீன்ஸ் என்னன்னா இங்க கொடுத்துருக்குது. அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கு பாத்தீங்களா? இதுதான் G. ஆக்சுவலா என்னன்னா 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் தான் இருக்கும். ஆனா சில கொஸ்டின் இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா எடுத்துக்கங்க. அப்ராக்சிமேட் வேணாம்னு சொல்லிட்டு இதை சொல்லும் போது என்ன 10 அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்ப என்ன பண்ணணும்? 2G வந்து 10ன்னு போட வேண்டியதான். ஹைட் பொறுத்ததுக்கு எவ்வளவு சொல்லிருக்காங்க? 3.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா? இப்ப என்ன வரும்னா இங்க 3.2 நம்ம 2 போடும்போது என்ன வரும்? 6.4 இன்ட்டு 10 அப்படின்னு வரும். அப்ப எவ்வளவு வரும்? 64 அப்படின்னு வரும் ரைட்டா? இப்ப என்னன்னா வி ஸ்கொயர்டு. வி ஸ்கொயர்டு வந்து 64 அப்படின்னு இருக்கு. எனக்கு வி தான் வேணும் ரைட்டா? ஸோ அப்ப என்ன வரும்? 64க்கு ரூட் எடுப்போம். ரூட் எடுத்தனா 8 அப்படின்னு வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 8 தான் ரைட்டா? ஸோ 8ன்னு இருக்கிற ஆப்ஷன் வந்து 2 ஆப்ஷன்ல இருக்கு. 3 ஆப்ஷன்ல கூட இருக்கு. பட் இந்த இடத்துல என்ன ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னா, 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது வெலாசிட்டி 2ம் அது வர்ற வந்து வேகம் என்ன அப்படின்னா 8 மீட்டர் பை செகண்ட். அதுல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா 2 பொருள்னு சொல்றாங்களே. அப்ப அந்த 2 பொருள் வரும்போது ஒவ்வொரு பொருளோட நிறைய பொறுத்து வந்து வேகம் மாறுமான்னு கேட்டீங்கன்னா மாறாது. இது கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதையும் ஒரு அனிமேஷன் வச்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியா புரியும். இங்க பாருங்களேன். அதாவது நான் ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல சொல்லும் போதும் இதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா இங்க ஒரு யானை இருக்கு ரைட்டா? யானை இருக்கு. இங்க இத்துணூண்டு வந்துன்னா ஒரு கல்லு மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு யானையும் கல்லையும் ஒரு 10வது மாடியில இருந்து நம்ம தூக்கி போறோம்னு வச்சுக்கங்களேன். 2 வரும்போது பாருங்களேன். 2 கீழ வரும் நல்லா கவனிங்களேன். 2மே ஒரே இதுல தான் வரும். அதாவது என்ன சொல்றேன்னா, நிறைய பொறுத்து ஏதாவது ஒரு பொருள் ஃப்ரீலி ஃபாலிங்கா வரும்போது என்னன்னா, அதோட நிறைய பொறுத்து என்ன ஆகுதுன்னு வச்சுக்கலேன், ஸ்பீடு வந்து இன்கிரீஸ்லாம் ஆகாது. சேமான ஸ்பீட்ல தான் வரும். இதுதான் என்ன அப்படின்னா கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து உங்க மைண்ட்ல இருக்கணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க. நம்ம 8 கண்டுபிடிச்சலாம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அதுல 2க்குமே வந்து சேமா தான் இருக்கும். ஏன்னா 2மே வந்து என்னன்னா நிறைய பொறுத்து மாறாது. அப்படின்னு சொல்லும்போது 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அது வர்ற வேகம் வந்து 8 மீட்டர் பை செகண்ட் தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். ஸோ இவ்வளவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ். நம்ம ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா உள்வாங்கிட்டோம்னு வச்சுக்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம்ல. அதனாலதான் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து போலாமா? ஈவன் இங்க பாருங்களேன். நான் கிளாஸ் எடுக்கும்போது ஃபண்டமெண்டல் கிளாஸஸ்லயுமே இதே மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருப்பேன். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் வந்து 2AS இருக்கா? ஸோ அதுக்கு ஏத்தாப்புல கரெக்டா எடுத்து சால்வ் பண்ணியிருப்பேன். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, வெறும் தியரி மட்டும் நான் டீச் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்கூல் புக்ல ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டினும் இருக்கு. ஸோ அதனால அதையும் தான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் கரெக்டா டீச் பண்ணியிருப்பேன். So இது டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் டாபிக். மறந்துடாதீங்க. மோஷன் டாபிக்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே வந்து நான் சால்வ் பண்ணியிருப்பேன். இப்ப இந்த 2 கொஸ்டின் வச்சு உங்களால வந்துன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கிற முடியும். என்ன புரிஞ்சுக்கிற முடியும்? இயக்கத்துல இருந்து அடுத்து வந்து ஃபோர்ஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன். ஏன்னா இதுல தான் வந்து நியூட்டனல் லா படிப்போம். அப்ப இந்த 2 டாபிக் என்ன பண்ணி தான் ஆகணும்? ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் ரைட்டா? அப்ப இது மூலம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணல இருந்து எந்த டாபிக்ல கொஸ்டின் கேட்கறாங்கன்னு நம்ம நல்லால புரிஞ்சுக்க முடியும். இது ஒண்ணு.
2வது என்ன டாபிக் கேட்கறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். அதாவது தியரி கேட்கறாங்களா இல்ல ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். இது இப்ப பார்த்த வரைக்கும் என்னன்னா 2மே கேட்கறாங்க ரைட்டா. அப்ப எது ஓரியன்டா ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுக்கலாம், எந்த டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சு முடியும். இதன் மூலம் தான் என்ன அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்றது ஒரு அட்வான்டேஜ். கரெக்டா எது ஓரியன்டா கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து லேர்ன் பண்றது. சரி, நெக்ஸ்ட் போலாம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பார்க்க போக உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா என்ன ஆகுதுன்னா ப்ராப்பரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். 3வது கொஸ்டின்ஸ் பாருங்களேன். In a metro station, it was observed that on an average 20 people per minute were using the escalator to reach a height of 15 meter. Calculate the power of the escalator assuming the average mass of a people to be 50 kg and acceleration due to gravity to be வந்து 10 meter by வந்து second squared. தமிழ்லையும் பார்த்துக்கலாம். என்ன சொல்றாங்க, ஒரு மெட்ரோ நிலையத்தில் ஏதோ ஒரு டெல்லி இல்ல அப்படின்னா சென்னை மெட்ரோன்னு எடுத்துக்கலாம். ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 20 பேர் எஸ்கலேட்டரை பயன்படுத்தி 15 மீட்டர் உயரம் சென்றனர். ஓகே, ஒருவரின் சராசரி நிறை 50 கேஜி என்றும் புவியீர்ப்பு சரி துரிதம் கிடையாது, புவியீர்ப்பு அக்சலரேஷன் என்பது முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கம் 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் என்றும் எடுத்துக்கொண்டு எஸ்கலேட்டரின் சக்தியை கணக்கிடுகின்றிருக்கான். மொத்தி பார்த்தா அவங்க கேட்கிற ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா என்ன கேட்டிருக்காங்க, பவர் வந்து கேட்டிருக்காங்க ரைட்டா. அப்ப இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்க் எனர்ஜி பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் பிசிக்ஸ்ல. ஒர்க் எனர்ஜி பவர் அப்படின்னு வந்து ஒரு டாபிக் இருக்கும். அதுலதான் இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க. இப்ப பவருக்கான ஃபார்முலா முதல்ல நமக்கு தெரியணும். கிளாஸ் எடுக்கும் போது என்னோட ஸ்லைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். தமிழ்லயும் கொடுத்திருப்பேன் அண்ட் ஆல்சோ வந்து இங்கிலீஷ்லயும் கொடுத்திருப்பேன். இப்ப நல்லா கவனிங்க. பவருக்கான ஃபார்முலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பவர் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை வந்து டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சார் பவர்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைட் பை டைம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப சும்மா லாஜிக்கலா வந்து திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு ஆளை நம்ம பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம், என்ன மீன் பண்ணுவோம், கம்மியான டைம்ல அவர் அதிகமான வேலையை செஞ்சாதான் அப்பதான் ஒரு ஆள் என்ன சொல்லுவோம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லுவோம். அப்ப பவர் எதை பொறுத்து வரும்னா டைம் கம்மியா ஒரு டைம்குள்ள எவ்வளவு ஒர்க் பாக்குறாங்க, அந்த ஒர்க் அதிகமா இருந்துச்சுன்னா அதான் பவர்ஃபுல்லா ஹையான பவர் கொண்டது அப்படின்னு வந்து சொல்றது. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். சரி, என்ன பண்ணுவோம், பவர்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை வந்து டைம். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்களா? எஸ், டைம் என்ன கொடுத்துருக்காங்க, பெர் மினிட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மினிட் எல்லாமே 1 மினிட் அப்படின்னு இருக்கா, அதை என்ன பண்ணிக்கலாம் செகண்ட்ஸ்ல மாத்தினா 60 செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா கீழே வந்து 60 செகண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும். ஒர்க்குக்கான வந்து வேல்யூ தேவை. இப்ப ஒர்க் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னா ஒர்க்குக்கான ஃபார்முலா பேசிக்ஸ் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஒர்க் ஈக்குவல் என்ன சொல்லுவாங்கன்னா எஃப் அண்ட் டின்னு சொல்லுவாங்க. ஒர்க் என்ன வரும்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஒன்றும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பொருள் இருக்கிறதா வந்து சும்மா அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருளை என்ன பண்றேன்னா இங்க கொண்டு வரேன். இந்த பொருளை வந்து இங்க கொண்டு வரேன். எப்படி கொண்டு இருப்பேன், நான் இந்த சைட்ல நின்று என்ன பண்ணிருப்பேன்னா ஒரு ஃபோர்ஸை கொடுத்துருப்பேன் ரைட்டா. ஃபோர்ஸை கொடுத்து தள்ளினதுனாலதான் இந்த பொருள் வந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த பொருள் இங்க வந்திருக்கு. அப்ப என்ன இருக்கு, இந்த இடத்துல ஒர்க் நடந்திருக்கு ரைட்டா. ஒர்க் நடந்த மீன்ஸ் என்ன, ஏதோ ஒரு வேலை நடந்து அந்த வேலையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம தியரட்டிக்கலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பொருள் இங்க வந்ததை நான் எவ்வளவு ஒர்க் நடந்தது, நான் எவ்வளவு எனர்ஜி செலவு பண்ணேன், அது வந்து வேலை நடந்ததை பார்க்கணும்னா ஒர்க் என்ன சொல்லுவான்னு வச்சுக்கலாம். நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருப்பேனா, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேனா, நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறேனோ அது இன்ட்டு நான் ஒரு பொருளை எவ்வளவு தூரம் வந்து என்ன பண்றேன்னா கடத்துறணும், அது வந்து இங்கிலீஷ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை வந்து இங்க இருந்து எவ்வளவு தூரம் கடத்தணும், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சலாம்னா நம்ம பார்த்த வந்து வேலை வந்து கண்டுபிடிச்சலாம்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்களேன் என்ன கொடுக்கல, ஃபோர்ஸை வந்து கொடுக்கல. ஸோ ஃபோர்ஸ் என்பது என்ன மாதிரி சொல்லுவோம்னா நியூட்டன்ல சொல்லுவோம் ரைட்டா. ஸோ நியூட்டனோட வேல்யூ கொடுக்கல. இன்னொன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுவுமே வந்து கொடுக்கல. ஆனா அதுக்கு பதில் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எஸ்கலேட்டர்ல மேல் நோக்கி ஏறுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எஸ்கலேட்டர் மேல் நோக்கி போகுது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டாவே அதுவும் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ வர கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த இடத்துல முதல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எனர்ஜி கண்டுபிடிப்போம். அதாவது என்ன எனர்ஜினா நார்மலா கவனிங்க. இப்ப ஒரு சின்னதா ஒரு சேர் இருக்கு. ஒரு சேர்ல என்ன பண்றேன்னா ஒரு புக் வைக்கிறேன். ஸோ ஒரு சேர்ல என்ன பண்றேன்னா ஒரு புக் வைக்கிறேன். இப்ப இந்த சேரோட பொட்டன்ஷியல் என்பது என்ன, பொட்டன்ஷியல் என்பது ஹோல்ட் பண்றது. அதாவது என்ன, அந்த புத்தகத்தை அதனால ஹோல்ட் பண்ண முடியுமா, எஸ் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். இப்ப என்ன பண்றோம்னு வச்சுக்கலாம், ஒரு யானையை கொண்டு போய் இந்த இடத்துல, ஸோ ஒரு யானை என்ன பண்றோம்னு வச்சுக்கலாம், கொண்டு போய் இந்த சின்ன சேர்ல உட்கார வச்சோன்னா
அந்த சேருக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹோல்ட் பண்ற எனர்ஜி இருக்குமா என்ன? இருக்கு, அது உடஞ்சு போயிரும்ல. அப்ப ஒவ்வொரு இதுக்குமே வந்துன்னா ஒரு ஹோல்டிங் எனர்ஜி இருக்கும். அந்த ஹோல்டிங் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்செப்ட் எல்லாமே என்னன்னா இந்த டேம் கட்டுறாங்க பாத்தீங்களா, அங்கதான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஜஸ்ட் பேசிக்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு ஹோல்டிங் எனர்ஜி வச்சிருக்கு அதை பாக்குறதுக்கான ஃபார்முலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எம் இன்ட்டு ஜி இன்ட்டு ஹெச்னு சொல்லுவாங்க. இதை என்னன்னா கிராவிடேஷன் கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ கிராவிடேஷனோட கான்செப்டும் நம்மளுக்கு என்னன்னா கிளாரிட்டியா தெரியணும். அதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுவும் பார்ப்போம். இந்த அந்த டாபிக் மட்டும் வந்து சொல்றேன். இப்போ இந்த ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா எஸ்கலேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த எஸ்கலேட்டரோட எனர்ஜியை கண்டுபிடிப்போம். அதாவது என்னன்னா எஸ்கலேட்டர் எத்தனை பேரை வந்து ஹோல்ட் பண்ண முடியும், அதுக்கு எவ்வளவுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்க, அதை முதல்ல வந்து கண்டுபிடிப்போம். இப்போ ஒரு பர்சன் என்ன பண்றேன்னா ஒரு பர்சனை வந்துன்னா அதுக்கான ஒரு பர்சனை ஹோல்ட் பண்றதுக்கு அந்த எஸ்கலேட்டருக்கு வந்து என்ன எனர்ஜி இருக்கும் அதை வந்து பார்க்கலாம். ரைட்டா? இப்போ ஃபார்முலா என்ன? E is equal to m into g into h அப்படின்னு பார்த்தோமா. ஸோ m என்பது மாஸ். இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மாஸ் என்பது நிறை. ஒரு ஆளு பர்சன் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஆளுக்கான நிறை வந்து 50 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 50 கொடுத்துருக்காங்க. அடுத்து g என்பது வந்து அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10ன்னு எடுத்துக்கிறேன். h என்பது வந்து ஹைட். ஸோ ஹைட் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாருங்க. எவ்வளவு தூரம் போகுது சொல்றாங்க? 15 மீட்டர் வந்து மேல போகுதுன்னு சொல்றாங்க. 15 மீட்டர் வந்து மேல போகும்போது என்ன ஹைட் வந்து 15 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்களேன். என்ன வரும்? 15 5 பண்ணும்போது 75 வரும். மறுபடியும் ஒரு 2 ஜீரோ இருக்கு. இப்ப இது வந்து எனர்ஜி இருக்கா? அப்ப 7500 ஜூல். ஏன்னா எனர்ஜினாவே அதுல எதுல சொல்லுவோம்? ஜூல்ல சொல்லுவோம். இது ஒரு பர்சன். ஆனா அவங்க மொத்தம் எத்தனை பேரா? சோ மொத்தம் எத்தனை பேர்னா 20 பேர். ரைட்டா? மொத்தம் 20 பேருக்கான என்ன சொல்றாங்கன்னா ஆவரேஜ் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்ப 20 பேரை ஹோல்ட் பண்ற அளவுக்கு என்ன அப்படின்னா அந்த எஸ்கலேட்டர்ல எனர்ஜி இருக்கணும். எனர்ஜி மீன்ஸ் என்னன்னா சப்போர்ட் பண்ற அளவுக்கு வந்து அவங்க கெட்டி இருக்கணும். ரைட்டா? அப்ப என்ன பண்ண போறோம்? 20 பர்சனுக்கு வந்து பார்க்க போறோம். எல்லாம் கவனிங்க. ஒரு பர்சனுக்கு வந்து அதுக்கு தேவையான வந்து எனர்ஜி, அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் வந்து 7500 ஜூல்ஸ் இருக்குன்னா 20% ஹோல்ட் பண்றதுக்கு என்ன இருக்கும்? 20 இன்ட்டு 7500 வந்து போட வேண்டியதான். இதை மல்டிப்ளை பண்ணா 75 இன்ட்டு 2 போட்டா 15 வரும். 15 எஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 ஜீரோ வந்து ஆட் ஆகும். அப்ப என்ன வருது? 1,50,000 ஜூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த எனர்ஜி கொண்ட இடத்துல எனர்ஜி மீன்ஸ் எஸ்கலேட்டருக்கு என்னன்னா அந்த அளவு சப்போர்ட் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அது மேல வந்து என்னன்னா தூக்கிட்டு போக முடியும். இப்ப அதோட பவர் கண்டுபிடி என்ன சொல்லுவோம்? ஒர்க். இந்த இடத்துல ஒர்க் என்னன்னா இதுதான் எனர்ஜி தான். ஏன்னா ஒர்க் என்பது என்ன? நம்ம எவ்வளவு எனர்ஜி செலவு பண்றோமோ அதுதானே. இந்த இடத்துல அத்தனை பேரை 20 பேரை மேல கூட்டி போறதுக்கு அது செலவு பண்றது வந்து 1,50,000 வந்து ஜூல் டிவைட் பை டைம் எவ்வளவு? 60 செகண்ட்ல. அப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ வரும். 6ஆல அடிக்கும் போது 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். ஒரு எஸ் 5 வரும். டபுள் ஜீரோன்னு வரும். அப்ப என்ன 2500. பவர் எதுல சொல்லுவோம்னா வாட்ல சொல்லுவோம். ரைட்டா? ஆப்ஷனை பாருங்க, எல்லாமே கிலோ வாட்ஸ்ல இருக்கு. 1000 வாட்டு, 2000, 2500, அப்ப 2.5 கிலோ வாட்ஸா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் எங்க இருக்கு? இப்படி இருக்கு. இவ்வளவு பண்ணணுமானா எஸ். இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க உள்வாங்கி தான் ஆகணும். கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, நம்மளால மிஸ்ஸும் பண்ண முடியாது. எதுக்காக சொல்ல வரேன்னா ஆல்ரெடி சொன்னதான், எம்டிஎஸ் பொறுத்தளவுக்கு ஜிகே தான் வந்துன்னா நம்ம மெரிட் லிஸ்ட்ல வாரமா இல்லையான்னு டிசைட் பண்ணக்கூடியது. ஏன்னா இங்கிலீஷ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து 25மே வந்து சால்வ் பண்ணுவாங்க. கரெக்டாவும் ஆன்சரா இருக்கும். ஜிகேல நம்ம மிஸ்டேக் பண்ணணும்னு வச்சுக்கலாம், அது என்ன ஆயிரும் அப்படின்னா டப்புன்னு கொண்டு போய் வந்து கட் ஆஃப் வந்து குறைச்சு போயிடும். அதனால வந்து கஷ்டமா தான் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுங்கன்னா பல்ல கடிச்சிட்டு வந்து டாபிக் எல்லாமே லேர்ன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். இவங்க பாருங்களேன், ஒர்க்குக்கான ஃபார்முலா ஒர்க்ஸ் ஈக்குவல் டு எஃப் அண்ட் டி. எஃப் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர்ஸ் அப்ளைடு. டி என்பது டிஸ்பிளேஸ்மெண்ட். நார்மலா ஒரு பொருள், இங்க இருக்கிற பொருள் இங்க போகுது அப்படின்னு சொன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆனா அது என்னன்னா எஸ்கலேட்டர்ல மேலே ஏறுது. மேலே ஏறும் போது என்ன அப்படின்னா புவியோட ஈர்ப்பு விசையும் வந்து வந்துட்டு இருக்குமா, ஆக்ட் ஆகுமா. அதனால அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அடுத்து வாங்க, 4வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க? 4 resistor of equal resistance are each are connected in various possible ways, both in series and or parallel, to get different combined resistance. Which of the following value of resistance cannot be achieved by using all the 4 resistors? R என்ற சமமான எதிர்ப்பு கொண்ட 4 எதிர்ப்புகள் சொல்லலாம். இது வந்து மின்தடை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ரைட்டா? தொடர் மற்றும் இணை முறைகளில் இணைக்கப்படுகின்றன. கீழ்கண்ட எந்த எதிர்ப்பு மதிப்பு இந்த 4 எதிர்ப்புகளை பயன்படுத்தி பெற முடியாது? என்ன கிடையாது. இது என்ன கான்செப்ட்? என்ன டாபிக்னா எலக்ட்ரிசிட்டி. ரைட்டா?
எலக்ட்ரிசிட்டி வந்து டாபிக்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஏன் எலக்ட்ரிசிட்டினா ரெசிஸ்டரை பத்தி பேசியிருக்காங்க. இப்ப நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியஸ்ல இருக்கும்போது நல்லா கவனிங்க. சீரியஸ்ல இருக்கும்போது நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பண்ணணும் என்ன பண்ணணும்னா இதான் சீரியஸ். இந்த மாதிரி கனெக்ட் பண்றதா வந்து சீரியஸ். என்ன சொல்லுவாங்க, டைரக்டா ஆட் பண்ணா வந்து போதும்னு சொல்லுவாங்க. அது இது பேரலா. ஸோ அதே இது என்னன்னா இந்த மாதிரி பேரலல் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். அப்ப டோட்டல் ஆர் டோட்டல் பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா 1/R total அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 + 1 வந்து R3. நார்மலா சீரியஸ் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா கூட்டினா போதும். பேரலல் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம கூட் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, கூட்ட வேண்டியது இருக்கும். சரி, இப்போ இது வந்து பேசிக்கா. அவங்க அதை வச்சு என்ன பண்ண போறேன்னா இவங்க பாசிபிள் வேல வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. ஸோ பாசிபிள் வேனா முதல்ல வந்து என்ன பண்ணணும்னு வச்சுக்கேன், நாலுமே வந்து நான் சீரியஸ்ல கனெக்ட் பண்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ நாலுமே சீரியஸ்ல கனெக்ட் பண்றா என்ன ஆகும், 4 ரெசிஸ்டர் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் 6 தான். அப்ப என்ன ஆகும்னா R1 + R2 + R3 + R4 எல்லாமே R1 R2 R3 R4 எல்லாமே R இருக்கும்போது என்னதான் வரும், 4R தான் வரும் ரைட்டா. 4R இருக்கான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. சரி, இது இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணணும், நாலுமே பேரல் நாலுமே என்னன்னா பேரலல் வந்து இருக்கணும். பேரலுக்கான இது என்ன, 1/R total is equal to 1/R1 plus ஸ்டார்டட் இது வரைக்கும்னா 1/R4 அப்படின்னு வரைக்கும் வரும் ரைட்டா. என்ன பண்ணுவோம், R1 ஓடது R தான், அதே மாதிரி R2 ஓடது R தான், அதே மாதிரி இது வரைக்கும் வரும் பிளஸ் 1/R, அதாவது 4 R வரைக்கும் வருமா. இப்ப நல்லா பண்ணுங்களேன், கீழே எல்லாம் சமமா இருக்கும்போது அப்படியே கூட்டுவோம், மேல என்ன வரும் அப்படியே கூட்டினோம்னா 4 அப்படின்னு வரும். இப்ப நம்மளுக்கு வெறும் ஆர் டோட்டல் மட்டும்தான் தேவை. நல்லா கவனிங்க, இதுதான் வந்து ரொம்பவே குருஷியல். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அப்படியே 4/, வந்து ஆர்னு எடுப்பீங்க, தப்பு. உங்களுக்கு வெறும் ஆர் டோட்டல் வேணும். ஏன்னா 1/R total இருக்கு. அப்ப வெறும் ஆர் டோட்டல் வேணா என்ன, R/4 அப்படின்னு இருக்கும். அப்ப என்ன மீன், 1/4 ஆர் இருக்கா. 1/4 என்ன சொல்லுவோம் அப்படின்னா 0.25 ஆர் அப்படின்னு சொல்லுவோம். 0.25 ஆர் வந்து வரக்கூடியது. ஆனா அவன் கேள்வி எது வராதது, அதாவது இந்த மாதிரி நிறைய வந்து என்னன்னா நீங்க காம்பினேஷன் பாசிபிள் வேலை எடுங்க, அதுல எது வராம இருக்குமோ அதை வந்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சரி, இது என்ன பண்ணிருக்கோம், 4 சீரியஸ் 4 பேரலல், அதுக்கப்புறம் என்ன பண்ணா 2 சீரியஸ் 2 பேரலல், இந்த மாதிரி பார்த்துட்டே போயிட்டு வந்து வச்சுக்கலாம், எக்ஸாம் முடிஞ்சிடும். அப்ப என்னன்னா இந்த மாதிரி வந்து பாக்குறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளவு நல்லது கிடையாது. ஏன்னா நீங்க பார்க்கலாம், நான் ஒரு கொஸ்டினுக்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம், மிச்சம் இருக்கிற கொஸ்டின் நம்ம மிஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னொரு வே இருக்கு. பாசிபிள் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு என்னன்னா மேத்ல வந்து ஒரு லேர்ன் பண்ணுவோம். அதாவது என்ன, காம்பினேஷன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதாவது என்னன்னா இப்ப எப்போதும் எலக்ட்ரிசிட்டி ஞாபகத்துல வச்சுக்கேன், பேரலா கனெக்ட் பண்ணும்போது அதான் என்ன சொல்லுவாங்கன்னா மினிமம் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா பேரலா கனெக்ட் பண்ணும்போது தான் வரும்னு சொல்லுவாங்க. சீரியஸா இருக்கும்போது சீரியஸ்ல கனெக்ட் பண்ணதான் என்னன்னா மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சர்க்யூட்ல எதுல வந்து என்னன்னா ரொம்ப கம்மியானதா ரெசிஸ்டன்ஸ், கம்மியான மின்தடை மட்டும் தான் ஏற்படும், அது எல்லாமே பேரலா இருந்துச்சுன்னா. எல்லாமே சீரியஸ்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமமான வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். அப்ப என்ன சொல்ல வரணும், 0.25 ஆர்ல இருந்து மேக்ஸிமம் என்ன 4/R தானே. மேக்ஸிமம் சாரி இங்க இருக்கா, சாரி 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 சீரிஸ்ல இருக்குது 4R அப்படின்னு இருக்கு. மேக்ஸிமம் என்னன்னா 4R அப்படின்னு இருக்கு ரைட்டா. இந்த இடத்துல வராது, மேக்ஸ் என்பது இந்த இடத்துல இதுல வரும், மேக்ஸ் என்பது இதோட வரும். அப்ப என்ன மீன் பண்ண வரணும், அது மினிமமா 0.25ல இருந்து மேக்ஸிமம் வந்து 4 வரைக்கும் என்னன்னா நடுவுல இருக்கிற வேல்யூவா வரலாம். இப்ப இதுதான் தெரிஞ்சிச்சு, மினிமம் எவ்வளவு மேக்ஸிமம் வந்து இவ்வளவு வரும்னு தெரியுதா. இப்ப என்ன பண்ணா நாலுமே நான் என்ன பண்ணா நல்லா கவனிங்க, நாலுமே பேரலல். ஸோ நாலுமே பேரலல்ல இருக்கும்போது என்ன வருது எனக்கு, 1/4R அப்படின்னு வருது ரைட்டா. அப்ப என்ன மீனிங்னா இது எவ்வளவு ஃபிராக்ஷன், ஃபிராக்ஷன் பார்த்தோம்னு வச்சுக்கலாம் 1/4 ஃபிராக்ஷன்ஸ் ரைட்டா. 1/4 ஃபிராக்ஷன்ல இருக்கு. இப்போ 3 பேரலா இருக்கு, 3 பேரலா இருந்துச்சுன்னா, ஸோ 3 பேரலா இருந்தபோது என்ன 1/4 ஃபிராக்ஷனா நீங்க 3 பேரலா வச்சீங்கன்னா என்ன வரும் பாருங்களேன், R/3 தான் வரும். அதாவது R/3 தான் வரும். அப்ப என்ன வரும், இதோட ஃபிராக்ஷன்ஸ் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 அப்படின்னு வருது ரைட்டா. இதோட ஃபிராக்ஷன் 1/3 அப்படின்னு வருது. இப்ப அடுத்து என்ன பண்ணுவோம்னா 2 வந்து பேரலல். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், 2 வந்து பேரலா எடுக்கும். 2 பேரலா இருக்கும்போது R/2 தான் வரும். 1 மட்டும் வந்து நம்மளால எடுக்க முடியாது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சீரியஸ்ல எடுக்கணும், இன்னொன்னு பேரலல் எடுக்கணும். சரி, 4 பேரலல் எடுத்தோம்னா ஓகே. ஆனா 3 பேரலல் எடுக்கும்போது மிச்சம் 1 இருக்கு பாத்தீங்களா, 3 பேரலல் எடுக்கும்போது மிச்ச ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டரை நம்ம எதுல கனெக்ட் பண்ணுவோம், சீரிஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். அப்ப இங்க R/3 வந்து பேரலல் இருக்கும். ஒண்ணே ஒண்ணு வந்து என்னன்னா நம்ம சீரிஸ்ல கனெக்ட் பண்ணுவோம், அப்படியே ஆட் பண்ணுவோமா. அப்ப இது என்ன ஆகும், கீழே 1 இருக்க அர்த்தம், மேல இது பண்ணும்போது 6 + 3R டிவைட் பை என்ன 3, அப்ப என்ன வரும் 4R டிவைட் பை 3, அப்ப 4/3 அப்படின்னு வரும் ரைட்டா.
4/3 என்பது 1.33 R போயிட்டே இருக்கும். இது இருக்கட்டும். அடுத்து 2 நான் பேரலல் எடுத்தேன்னா மிச்ச 2 ரெசிஸ்டரை எப்படிதான் எடுக்க முடியும்? R/2 ஆல்ரெடி 2 வந்து என்னன்னா பேரலல் எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். மிச்ச 2 ரெசிஸ்டரை சீரிஸ்ல கனெக்ட் பண்ணா என்ன? 2R அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா சீரிஸ்ல இருந்தா ஸ்ட்ரைட்டா ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்கு வந்து கீழே 1 இருக்கிற அர்த்தம். அப்ப கீழே வந்து காமனா எடுக்கும்போது 2ன்னு எடுப்போம். மேல என்ன வரும்? 6ன்னு வரும். இங்க வந்து 4R அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? 5R/2 அப்படின்னு இருக்கா? இப்ப 5/2 என்பது 2.5 வந்து R அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிங்களேன். இப்ப என்ன வந்துச்சு? 4மே சீரிஸா இருந்தா 4R வருது. 4மே பேரலா இருந்தா 0.25R வருது. 3 பேரலா இருந்தா என்ன வருது? 1.33R வருது. 2 பேரலா இருக்கும்போது என்ன வரும்? 2.5R வருது. இதுல எதுவும் வரவே இல்ல. 2R வந்து வரவே வரல. இதுவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சீரிஸ்ல இருக்கும்போது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சீரிஸ்ல இருக்கும்போது எல்லாமே ஆல் ரெசிஸ்டர் எல்லா ரெசிஸ்டருமே வந்து சீரிஸ்ல இருந்தா மட்டும்தான் ஒரு முழு வேல்யூ வரும். முழு வேல்யூ என்பது அந்த 4R வந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். மிச்சம் ஏதாவது ஒண்ணு இது இல்லாம ஏதாவது ஒண்ணு வந்துன்னா பேரலா போயிடுச்சு அப்படின்னாவே என்ன எல்லா வேல்யூமே என்னன்னா ஃபிராக்ஷன்ல தான் வரும். எல்லா வேல்யூமே ஃபிராக்ஷன்ல வரும். இது எதுக்காக சொல்ல வாருன்னா நீங்க இந்த பாயிண்ட் இப்ப நான் சொல்ற பாயிண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணலன்னா டப்புன்னு கொஸ்டினா பாப்பீங்க. கொஸ்டினை பார்த்தா என்ன சொல்லலாம்? ஓகே பாசிபிள் வேன்னு கேட்டிருக்கான். பாசிபிள் வேல நம்மளுக்கு பார்க்கணும். நம்மளுக்கு என்ன தெரியும்? கம்ப்ளீட்டா எல்லாமே வந்துன்னா 4மே சீரியஸா இருக்கும்போது நம்மளுக்கு 4R தான் வரும். அது இல்லாம மிச்சம் இருக்க எதுவும் கம்ப்ளீட் வேல்யூ இந்த மாதிரி 2R அப்படின்னு வரவே வராது. மிச்சம் எல்லாமே ஃபிராக்ஷன்ல வரும். இந்த மாதிரி ஃபிராக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டப்புன்னு என்ன பண்ணலாம்? எலிமினேட் பண்ணிட்டு நீங்க ஆப்ஷன் 3 தான் வரும்னு சொல்லிட்டு எடுக்கலாம். இது எல்லாமே லேர்னிங் தான். கத்துக்கங்க. இது இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சா போதும் தான். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து பாருங்க. 5வது கொஸ்டின். The four resistance of 4 ohm each are connected in parallel. What will be their effective resistance? So ஒவ்வொன்றும் 4 ஓம் கொண்ட 4 எதிர்ப்புகள் இணைமுறைகளில் இணைக்கப்பட்டால் மொத்த எதிர்ப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன parallel அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ parallel கனெக்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? 1/R total is equal to simple 1 by என்ன வரும்? R1 மொத்தம் எத்தனை ரெசிஸ்டன்ஸ்? 4 ரெசிஸ்டன்ஸ். அப்ப 6 இதுக்கான போடுதான் 1/R2 plus 1/R3 plus 1/R4 அப்படின்னு இருக்கும். எல்லாமே 4ன்னு சொல்லிட்டாங்க. 4 4 4 இதுவும் 4ன்னு வரும். காமனா இருக்கும்போது என்ன கீழே எல்லாமே காமனா காமன் அடிச்சோம். மேல என்ன இருக்கும்? கூட்டம்னா 4ன்னு வரும். அப்ப அடிக்கும்போது என்ன வரும்? 1 தான் வரும். சரியா? அப்ப ஆர் டோட்டல் ஏன்னா ஒரு ஓம் ஆப்ஷன் வந்து கீழே இருக்கு. இது ஈஸியான கொஸ்டின்ஸ். சரியா? ஆனா இதுக்கு முன்னாடி கேட்டது கொஞ்சம் டஃப். கான்செப்ட் தெரிஞ்சா போதும் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து வாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? Why will the பர்சனோட வெயிட் அதாவது வெய் மீன்ஸ் வந்து வெயிட் தான் மோர் அட் த நார்த் ஆர் வந்து சவுத் போல் ஒரு நபர் வட துருவம் அல்லது தென் துருவத்தில் ஏன் அதிக எடையை காண்பார்? முதல்ல இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா ஆமா எஸ். அதாவது வட துருவம் தென் துருவம் இப்ப ஆர்டிக் அண்டார்டிக் இருக்கா அங்க போய் நம்மளோட எடையை வந்து செக் பண்றோம்னு வச்சுக்கலாம். நம்ம எடை கொஞ்சம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா அதுதான் கான்செப்ட். அது நான் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னா 2 இது இருக்கு. அதாவது ஃபோர்ஸ் இருக்கு. ஒண்ணு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன தமிழ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய நோக்கி விசை. ஸோ சென்ட்ரிபீட்டல் என்பது மைய நோக்கி விசைன்னு சொல்லுவோம் ரைட்டா? மைய நோக்கி விசை. சென்ட்ரிஃபியூகல் என்பது மைய விலக்கு விசை. மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்றது. அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு பொருள் வந்து சுத்தி வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த பொருளுக்கு மைய நோக்கி விசையும் மைய விலக்கு விசையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. மைய நோக்கி விசைனா அந்த பொருள் வந்து கண்டினியூஸா வந்து என்னன்னா சுத்தி வரணும்னு சொல்லிட்டு அந்த நடுவுல ஒரு ஃபோர்ஸ் என்ன பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும் எந்த பொருள் வந்து சுத்துதோ அதுதான் மைய நோக்கி விசை. மைய விலக்கு விசை என்பது அது எப்படா வந்து அந்த நடுவுல இருக்கிற ஃபோர்ஸை விட தாண்டி நம்ம வெளியே போறது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுதான் வந்துன்னா சென்ட்ரிஃபியூகல் விசை மைய விலக்கு விசை இல்ல விடுபடு விசை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. விடுபடு விசை அப்படின்னு கூட வந்து சொல்றது. இதுக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன சார் வந்து கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 ஃபோர்ஸும் கரெக்டா வந்து இந்த மாதிரி வந்துன்னா ஒரு ரவுண்டா இருந்துச்சு சர்க்கிளா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. எல்லா இடத்துலயும் ஈக்குவலண்டான வந்து அந்த மைய விலக்கு விசையும் மைய நோக்கு விசையும் இருக்கும். ஆனா நம்ம பூமியை பொறுத்தளவுக்கு என்னன்னு வச்சுக்கலாம் ஷேப் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம் ஒரு ஸ்பியர் வந்து கிடையாது. கோள வடிவம் கிடையாது. ஸ்பியரா அதாவது என்ன இருக்குன்னா
கரெக்டா அந்த நடுப்பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா, நடுப்பகுதி என்ன ஈக்குவேட்டர். அந்த பகுதியில வந்து வல்ச்சா இருக்கும். அப்படியே கொஞ்சம் வந்து என்னன்னா, வீங்குன மாரி இருக்கும். அதே இது இந்த மேலும் நார்த்து, சவுத் போல்ல என்ன அப்படின்னா தட்டையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இது ஒரு கண்டிஷன். இன்னொன்னு நம்ம பூமி வந்து ரொட்டேட் ஆயிட்டு வேற வந்துட்டு இருக்கு ரைட்டா? நம்ம பூமி வந்து ரொட்டேஷன் இருக்கு. இதனால என்ன ஆகும்னா, இந்த ஈக்குவேட்டர் பகுதியில மைய விலக்கு விசை சென்ட்ரிஃபியூகல் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, மைய விலக்கு விசை அந்த விடுபடு விசை என்ன இருக்குன்னா கொஞ்சம் ஹையா இருக்கு சொல்லுவோம். மேக்ஸிமம் மேக்ஸிமம் என்னன்னா விடுபடு விசை எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா ஈக்குவேட்டர்ல இருக்கும். ஏன் ஈக்குவேட்டர்ல இருக்கா நான் சொன்னேன் கொஞ்சம் வீங்கி இருக்கா. ஸோ வீங்கி இருக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வீங்கி இருக்கும் போது அந்த நடுவுல இருந்து இது கொஞ்சம் ரொம்பவே வந்து தூரமா இருக்கும். ஸோ தூரமா இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மல் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்ப கிட்ட கிட்ட இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு கயிறு பிடிச்சு ஒரு ஆள் இழுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்ட கிட்ட இருக்கும்போது நம்மளை தாண்டி போயிட முடியாது. அது ரொம்ப தூரத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு பார்த்தீங்கன்னா, அதே தான் இங்கேயும். அதாவது அங்க கிடைக்கிற வந்து அந்த ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, விட்டு விட்டு போறதுக்கு, அத விட்டு நார்மலா அந்த சுத்தி வர்றத விட்டு விட்டு போறதுக்கான அந்த ஃபோர்ஸஸ் இந்த இடத்துல கொஞ்சம் ஹையா வந்து ஆக்ட் ஆகும். மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் கிட்ட பார்க்கும்போது ரொம்பவே கிட்ட இருக்கும். ரொம்பவே கிட்ட இருக்கும்போது என்னன்னா, இந்த போல் ரீஜன்ல எது விசை, விடுபடு விசை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த விடுபடு விசை என்னன்னா சுத்தமா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. 0வா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப கிட்ட இருக்கு. பிளஸ் வந்துன்னா புவியோட அந்த ஈர்ப்பு விசை எல்லாமே இழுத்துட்டு இருக்கனால, சுத்தமா என்ன இருக்காதுன்னு வச்சுக்கலாம். விடுபடு விசையே வந்து இருக்காது. எதுல இருக்கும் அப்படின்னா, ஈக்குவேட்டர்ல தான் வந்து ஹையா பார்க்க முடியும்னு சொல்றது. இப்ப ஈக்குவேட்டர்ல இந்த மாதிரி விடுபடு விசை வந்து ரொம்ப மேக்சிமமா இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு? ஈக்குவேட்டர்ல விடுபடு விசை வந்து ரொம்ப மேக்சிமம் இருக்கு. அது இது போல் ரீஜன்ல, ஸோ போல் ரீஜனா நார்த் போல், சவுத் போல் 2 இதுலயும் விடுபடு விசை வந்து 0வா இருக்குன்னா, அந்த இடத்துல என்ன இருக்கும்? நார்மலா இருக்கிற கிராவிட்டி வந்துன்னா என்ன இருக்கும்? கான்ஸ்டன்ட். ரொம்பவே வந்துன்னா எஃபெக்டிவா பார்க்கும்போது, அதாவது அந்த ஈர்ப்பு விசையோட லெவல் வந்து என்னன்னா, ரொம்ப வந்து என்னன்னா கரெக்ட்டா இருக்கும். ஆனா இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த இடத்துல அந்த ஃபியூக்கல் ஃபோர்ஸ் விடுபடு விசை கொஞ்சம் அதிகமா இருக்கனால, அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த கிராவிடேஷனோட இது, புவியோட ஈர்ப்பு விசை கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும்னா, வெயிட்ல மாற்றம் ஏற்படும். ஏன் வெயிட்ல மாற்றம் ஏற்படும்னா, நான் வெயிட்டுக்கான டெஃபனிஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட மாஸ் எவ்வளவு இருக்குமோ, இன்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கிராவிட்டிய வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க. அதுதான் நம்மளோட வெயிட் ரைட்டா? அப்ப என்ன ஆகும்? எந்த இடத்துல எவ்வளவு கிராவிட்டி இருக்கோ அதை பொறுத்து தான் வெயிட்டோட வந்து இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல கிராவிட்டியோட புல் ரொம்ப ஹையா எங்க இருக்குன்னா போல்ஸ்ல இருக்கும். அதனால வெயிட் வந்து என்னன்னா ஈக்குவேட்டரோட எதை கம்பேர் பண்ணும்போது போல கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்குன்னு சொல்றது. இதுதான் வந்து கான்செப்ட். இது நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதாவது டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவேட்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அதனால என்னன்னா அந்த விடுபடு விசை வந்து ஈஸியா விடுபட்டு போறதுக்கு மேக்சிமமா இருக்கும். அதனால வந்து பாருங்க இந்த வெயிட் வந்து 978 இருக்குன்னா இந்த இடத்துல போல்ல பார்க்கும்போது ஒரு வெயிட் 983 இருக்கும். கொஞ்சம் ஹையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதான் அந்த கான்செப்ட். இதை வச்சு வந்து இந்த கொஸ்டினை பாருங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஏன் அதிகமா இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் வேரியேஷன். இதுல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால தான் என்ன ஆகுது? கிராவிட்டில வந்து நான் மாற்றம் ஏற்படுது. கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ல. அதனால தான் என்னன்னா நம்ம வெயிட்டுமே வந்துன்னா அங்கங்க வந்து மாற்றம் வருது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இதா வரும். எல்லாமே கான்செப்ட் கான்செப்ட் நம்ம மிஸ் ஆயிடுச்சுன்னா மொத்தமா அடியாகும். அந்த கான்செப்டை மட்டும் நீங்க புடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். எப்படி கொஸ்டினுக்கு வந்து மாத்தி மாத்தி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து வாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் ஹாஸ் ஆல் வெக்டர் குவாண்டிட்டி. இது என்ன டாபிக்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கும். அதாவது பிசிக்ஸ்ல முதல் டாபிக்கே வந்து யூனிட் அண்ட் வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு தான் வந்து லேர்ன் பண்ணும். அதுல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இப்ப இந்த 4 இதுல எதுல வந்து ஸ்கேலர் குவாண்டிட்டி இருக்கு, எதுல வந்து வெக்டர் குவாண்டிட்டி இருக்குன்னு தெரிஞ்சா போதும். இப்ப கிளாஸ் எடுக்கும்போது நான் ப்ராப்பரா கொடுத்துருப்பேன். இதெல்லாம் வெக்டர் குவாண்டிட்டி இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, டார்க், எக்ஸலரேஷன், ஃபோர்ஸ், வெயிட், மொமெண்டம், இம்பல்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், கரண்ட் டென்சிட்டி, ஆங்குலர் டென்சிட்டி எல்லாமே வந்து வெக்டர் குவாண்டிட்டி. இது ஸ்கேலர் குவாண்டிட்டி பார்த்தா டிஸ்டன்ஸ், எனர்ஜி, பவர், டைம், ஸ்பீடு, டென்சிட்டி, வால்யூம், ப்ரெஷர், ஒர்க், சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், ஃப்ரீக்வன்சி அண்ட் வந்து மாஸ். இதை வச்சு வந்து ஆன்சர் பண்ண முடியுமானா எஸ் முடியும். ஏன்னா எனர்ஜி பாருங்களேன். ஸோ எனர்ஜி மூணுல இருக்கா? இந்த எனர்ஜி என்பது எதோடதுன்னா ஸ்கேலர் குவாண்டிட்டி. ஸோ எனர்ஜி எதோட பார்த்தோம்னா ஸ்கேலர் குவாண்டிட்டி. ஸோ அப்போ என்ன வரும்? இது இல்லாம மிச்சம் இருக்கிறது எங்க இருக்குன்னா டீல தான் இருக்கு. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து வாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? இந்த நம்பர் 0.0020 சாரி 2609 the number of
சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கா? சிக்னிஃபிகன்ட் ஃபிகருமே பார்ட் ஆஃப் எந்த டாபிக்ல தான் வரும்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல தான் வரும். ஸோ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் டாபிக்ல தான் வரும். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னா ஒன்றும் கிடையாது, சின்னதா ஒரு கான்செப்ட் மட்டும் தான். அதாவது சிக்னிஃபிகன்ட் ஃபிகருக்கான ரூல்ஸ் இருக்கும். என்னன்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டாவே இதுல எதெல்லாம் சிக்னிஃபிகன்ட் எதெல்லாம் நாட் சிக்னிஃபிகன்ட் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்களா? அதாவது புள்ளி இருக்கா, ஸோ அந்த புள்ளிக்கு இந்த சைட்லாம் வர்றது எதுவுமே வந்துன்னா சிக்னிஃபிகன்ட் கிடையாது. சரி, புள்ளி இருக்கு, என்ன நிமிஷம் புள்ளி அழிச்சிட்டோம். புள்ளி இருக்கு, இந்த புள்ளிக்கு இந்த சைடு, புள்ளிக்கு இந்த சைடுல இருக்கா, புள்ளிக்கு இந்த சைடுல ஜீரோவா வந்துச்சுன்னா அது நாட் சிக்னிஃபிகன்ட் கிடையாது. நல்லா கவனிங்க, புள்ளியோட பக்கத்துல ஜீரோவா வந்துச்சுன்னா அது என்னன்னா சிக்னிஃபிகன்ட் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்பர்ல இருந்துச்சுன்னா, ஜீரோ இல்லாம வேற ஏதாவது நம்பர்ல இருந்துச்சுன்னா அது எல்லாமே என்னன்னா சிக்னிஃபிகன்ட் சொல்லுவாங்க. ஸோ ஆல் நான் ஜீரோ இன்டிஜர் எல்லாமே என்னன்னா சிக்னிஃபிகன்ட். இப்ப ஒரு நம்பர் வந்துருச்சு, நம்பர் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு நம்பர் வந்தா, இந்த இடைப்பட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த இடைப்பட்ட இடத்துல ஜீரோ வந்தா, அந்த இடைப்பட்ட இடத்துல ஜீரோ வந்தா அதுக்குமே என்னன்னா சிக்னிஃபிகன்ட். ஆல் ஜீரோ பட்வீன் த நான் ஜீரோ நம்பரா அதுவும் என்னன்னா சிக்னிஃபிகன்ட் தான். அதே மாதிரி ஒன்ஸ் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் மிச்ச இருக்கல வந்து இந்த வேல்யூ வந்தா சரி, அதை நம்ம என்ன பண்ணணும், சிக்னிஃபிகண்டா எடுக்கணும். அப்ப இந்த கொஸ்டின்ல, அதாவது இந்த இதுல எத்தனை வந்து சிக்னிஃபிகன்ட் இருக்கு? முத 4 இருக்கு, ரைட்டா? முத 4 இருக்கு, அடுத்து 0 இருக்கு, அடுத்து 0 இருக்கு, அடுத்து 4 இருக்கு, அடுத்து 5 இருக்கு, அடுத்து 0 இருக்கு, அடுத்து என்னன்னா 0 இருக்கு. இப்போ மொத்தம் 7 வந்து சிக்னிஃபிகன்ட் வந்து நம்பர் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்கணும். ஸோ எத்தனை சிக்னிஃபிகன்ட் வந்து ஃபிகரான நம்பர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 0.002609 அப்படின்னு இருக்கா? அப்படி எடுங்க. முதல் ஜீரோக்கு அப்புறம் வந்துச்சுன்னா புள்ளிக்கு அப்புறம் வரதை நம்ம எடுக்க மாட்டோம், சிக்னிஃபிகன்ட் எடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் நம்பர் இருக்கு, ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ட், ரெண்டாவது சிக்னிஃபிகன்ட், ஜீரோவும் எடுக்கணும். ஏன்னா நம்பருக்கு இடைப்பட்ட இருக்கும்போது ஜீரோ எடுக்கும். மூணாவது சிக்னிஃபிகன்ட், 9 4வது சிக்னிஃபிகன்ட். மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகன்ட் இருக்குன்னா 4 சிக்னிஃபிகன்ட் இருக்கு. ஆப்ஷன் ஏ தான். சிம்பிள். அடுத்து பாருங்க, கால்குலேட் த பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMI of a person whose weight is 50 kg and height is 1.5 meter. இது என்ன? BMI-க்கான ஃபார்முலா. ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? வெயிட் டிவைட் பை வந்து ஹைட், அது வந்து என்னன்னா மீட்டர் ஸ்கொயர். ஹைட் எதுல இருக்குன்னா எம்ல இருக்கும், வெயிட் வந்து கேஜில இருக்கும். ஹைட்டா ஸ்கொயர் பண்ண போதும். அப்ப என்ன வரும், வெயிட் இருக்கா, BMI is equal to என்ன வரும், வெயிட் எவ்வளோ 50 இருக்கு, ஹைட் என்ன பண்ணணும் 1.5 மீட்டர் தான் இருக்கு, இப்போ ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 1.5 நம்ம ஸ்கொயர் பண்ணா என்ன வேல்யூ வரும், 50 இருக்கு, 1.5 போட்டோம்னா 2.25 வரும். ஏன்னா 15 நார்மலா வந்து ஸ்கொயர் பண்ணா 225, ரெண்டு சனம் புள்ளி வச்சுன்னா 2.25 வரும். இப்போ இதை அடிக்கும் போது என்ன வரும் அப்படின்னா 22.2 கிட்ட வரும். ஸோ 22.2 கிட்ட இருக்கிற ஆப்ஷன் இதுதான். ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். அடுத்து வாங்க, அடுத்து என்ன சொல்லுங்க, வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ வேவ் வித் பீரியட் ஆஃப் 0.04 செகண்ட்ஸ். இதே கொஸ்டின் ஏதான், அப்படியே என்னன்னா ஃபண்டமெண்டல் கால்குலஸ் எடுக்கும்போது அப்படியே சொல்லியிருக்காங்க. ஒன்று மட்டும் தான் சேஞ்சாக இருக்கும், அது இருக்கிற வேல்யூ மட்டும்தான் வந்து சேஞ்சாக இருக்கும். இங்கே 0.02 இருக்கா, இங்கே என்ன இருக்கு 0.04 இருக்கு, அவ்வளோதான். இது எல்லாமே என்னன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா வச்சு தான் நான் டீச் பண்ணேன். அதனால இது என்ன டாபிக்னா சவுண்ட் டாபிக். சவுண்ட்ல நான் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த கிளாஸ் மட்டும் பாருங்க, போதுமானது. இப்போ ஃபார்முலா என்னன்னா, அதாவது என்ன டைமை கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி கேட்டனா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு வந்து டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஈக்குவலன்ட் பண்ணும்போது எஃப் ஈக்குவல் டு 1/t அப்படின்னு வரும். அப்போ என்ன வரும், 1 நம்மளுக்கு கொடுத்த வேல்யூ எஃப் ஈக்குவல் டு 1/t அப்படின்னு சொல்லுவாங்க. 1 என்ன வரும் அப்படின்னா 0.04 இருக்கா, 1/0.04. இங்க இருக்கிற வந்து புள்ளியை மாத்துறதுக்காக என்ன பண்ணா ரெண்டு சைடு இங்கிட்டு வந்தோம்னா மேல 100 அப்படின்னு வரும், கீழே 4ன்னு வரும், அடிச்சு அப்படின்னா 25 அப்படின்னு வரும். அப்போ 25 ஹெட்ஸா என்னன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மேலங்கிலே 100ஆல இது பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். மேலங்கிலே 100ஆல பண்ணோம் அப்படின்னு அந்த புள்ளி பெறும்ல, அதுக்காக பண்ணிருக்கேன். அடுத்து வாங்க, ஆவரேஜ் செப்பரேஷன் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைட் இயர் இஸ் 8.311 minutes. Here minutes indicate. ஓகே, மினிட்ஸ் இருக்கனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் தான் வரும்னு சொல்லிட்டு சில பேர் டைம் எடுத்தீங்கன்னா இது வந்து தப்பு. ஏன் தப்புனா அவங்க சொல்றது நல்லா கவனிக்கலாம். என்ன சொல்றாங்க, சன் இருக்கு, ரைட்டா? சன் இருக்கு, இந்த சைடு வந்து எர்த் இருக்கு. சூரியனோட வெளி பூமிக்கு வர்றதுக்கு எடுக்கிற டைம் தான் வந்து 8.311. ஆனா என்ன சொல்றாங்க, லைட் இயர்னு சொல்றாங்க. ஸோ லைட் இயர் சொல்லும் போது என்ன மீனிங்னா அது டிஸ்டன்ஸ், ரைட்டா?
அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி லைட் இயர்ல வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதனால இது எது மீன் ஆகும்னா டிஸ்டன்ஸை மீன் ஆகும், டைமை வந்து மீன் பண்றது இல்லை. நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது என்ன ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த்துக்கும் சன்னுக்கும். இதுதான் என்ன பண்ணுவோம்னா லைட் இயர்ல வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். நான் லைட் இயருமே கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். எடுத்துவாங்க. ஸோ இதான் அந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் கொஸ்டின்ஸ். இதோட என்னன்னா கம்ப்ளீட் ஃபிசிக்ஸில் கேட்ட கொஸ்டின். கொஸ்டின்ஸ் கம்மி தான், பட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒவ்வொன்றும் வந்து கொஞ்சம் டெப்த்தான கான்செப்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இதில் என்ன, ஃபைண்ட் த அக்சலரேஷன் ஆஃப் எ பாடி which accelerate from 5 meter by second to 10 meter by second in 2 seconds இருக்கா. முதல்ல அக்சலரேஷன்ஸ் இருக்கு. இது என்ன டாபிக் அப்படின்னா அகைன் இயக்கம் தான். அகைன் இயக்கம். மோஷன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பேசிக்கா ஆரம்பிச்சு அதாவது ஸ்பீட்னா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அக்சலரேஷன் போகும். அக்சலரேஷன்ஸ் என்பது என்னன்னா, சரி நான் துரிதமே போட்டு வச்சுக்கணும். அக்சலரேஷன் என்பது முடுக்கம். முடுக்கத்தோட இதுதான் கேட்டிருக்காங்க. அக்சலரேஷனுக்கான ஃபார்முலா இருக்கு. நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன், ப்ளஸ் கொஸ்டினுமே சால்வ் பண்ணியிருக்கேன். அதுதான் இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி கொஸ்டின் தான் வந்து இங்கேயும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். எதுக்காக நான் கொஸ்டின்ஸ் சொல்றேன்னா, உங்களால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம், இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறோம்னு தெரிஞ்சிருந்தா தப்பு நீங்க வந்து பிடிச்சிக்கிறீங்களா கான்செப்டை, அதனால தான் கொடுத்துருக்கேன். ஏன் பாருங்களேன், அதாவது ஒரு ஸ்கூட்டர் வந்து டிராவல் ஆகுது 10 மீட்டர் பை செகண்ட்ல என்னன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். 20 மீட்டர் பை செகண்ட் 4 செகண்ட் போகுதுன்னா அக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னன்னா அக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றதுதான். அப்ப என்ன வரும், அக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை t இருக்கும். ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ, 10 மீட்டர் பை செகண்ட். அப்போ 10 மைனஸ் இனிஷியல் வந்து 5, டைம் பார்த்தோன்னா செகண்ட் 2 செகண்ட்ஸ் இருக்கு. அப்போ 5 பை 2 இருக்கும், 2.5 அப்படின்னு வரும். ஆப்ஷன் டி தான். இப்போ பார்த்த வரைக்குமே உங்களால வந்து ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், என்னென்ன டாபிக்ல கொஸ்டினை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, மோஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன்ல இருந்து கொஸ்டின் இருக்கு, கிராவிடேஷன்ல இருந்து கொஸ்டின் இருக்கு, ஒர்க் எனர்ஜி பவர்ல இருந்து கொஸ்டின் இருக்கு. இந்த 5 டாபிக் மஸ்ட், சரிங்களா? இதை நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நான் மிச்சம் இருக்கிறது பாருங்களேன், ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் வந்து அவ்வளோ கை வைக்க தேவை கிடையாது. ஆனால் பேசிக்கா வந்து என்னன்னா அந்த செல்சியஸ் டு கெல்வின் எப்படி சேஞ்ச் பண்றது, இதை வந்து நம்ம பார்க்கணும். வேவ்ல இருந்து என்னன்னா பெருசா கொஸ்டின்ஸ் கேட்கல, சவுண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லைட் அண்ட் ஆப்டிக்ஸ் ஒரு பெரிய டாபிக், இது நான் 4 பாட்டா எடுத்திருப்பேன். இதுல இருந்து வந்து பெருசா கொஸ்டின்ஸ் கேட்கல. எலக்ட்ரிசிட்டி கரண்ட் எஸ் கேட்டிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். மேக்னட்டிசத்துல இருந்து கொஸ்டின் கேட்கல. அதாவது நீங்க அதர் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது ரயில்வே எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா எதுல அதிகமான ப்ரையாரிட்டி வைப்பாங்கன்னா இந்த லைட் ஆப்டிக்ஸ், இந்த மேக்ல தான் வந்து வைப்பாங்க. ஏன்னா அதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. அதனால இங்க பாருங்க, இது 4 வீடியோ போட்டிருப்பேன், இது 4 வீடியோ போட்டிருப்பேன், பட் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கல. ஆனா என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்ன டாபிக் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. டைம் இருந்தா மிச்சது பாருங்க, இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்வென்ஷன் டிஸ்கவரி நீங்க பார்க்க கூட தேவையில்லை, எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், முதல்ல நான் சொன்ன டாபிக்ல ப்ரையாரிட்டி, முதல்ல வந்து 5 டாபிக் மஸ்ட். ஸோ அதை வந்து நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சவுண்டு, ரைட்டா? ஸோ இது வந்து என்னன்னா 6வது டாபிக். அடுத்து எலக்ட்ரிசிட்டி, ஏன்னா எலக்ட்ரிசிட்டில 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால வந்து இது 7வது டாபிக். அடுத்து என்ன பண்ணா, டைம் இருந்தா வந்து மிஸ் டாபிக் பாருங்க, இல்லையா மொத்தமா பிசிக்ஸ்ல ஸ்கூல் புக்கில் இருக்கிற அந்த 12 டாபிக்ல எம்டிஎஸ்க்கு 7 டாபிக் படிச்சா வந்து போதும். இதுதான் லேர்னிங். இப்போ என்ன பார்த்துருக்கோம், கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், அனலைஸ் பண்ணியிருக்கோம், எந்த டாபிக்ல கொஸ்டின் கேட்குறான்னு பார்த்துருக்கோம். இதை வச்சு என்ன பண்ணா ஃபண்டமெண்டல் வந்து லேர்ன் பண்ணணும். இன்னும் சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், ஓகே இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோமே, இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகும்னா கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகாது, கான்செப்ட் ரிப்பீட் ஆகும். அந்த கான்செப்ட் நம்ம வந்து ரிவைஸ் பண்றதுக்காக தான் என்ன பண்றோம்னா கொஸ்டினை பார்த்துருக்கோம். இதன் மூலம் ஃபண்டமெண்டல் நீங்க எவ்வளவு டைம் ரிவிஷன் பண்றீங்களோ அதுதான் மேட்டர். ஏன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இப்போ பார்த்ததுலாம் 1 or 2 கொஸ்டின் தான், அவன் எதை வேணா கை வைக்கலாம்ல, ஆனா கான்செப்ட் தானே வச்சாகணும். அதுல தான் சொல்றேன், டாபிக் ரிவிஷன் பண்ணுங்க, அதான் இம்பார்ட்டன்ட். நான் எல்லாமே கம்ப்ளீட் ஜிஎஸ் அதோட சேர்த்து ஆப்டிடியூட், அதோட சேர்த்து ஆப்டிடியூட் ரெண்டையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், என்டையரா நான் ஆப்ல தான் வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா ஆல்ரெடி என்ன ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும், பட் நியூவா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியிருக்கா சொல்றேன். ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன், நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டுமே என்னன்னா ஒன்ஸ் நீங்க வந்து என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும். இதை ஸ்டோர் அப்படின்னு இருக்கும், இதை நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ், அதோட அட்டாச்சா நான் ஆப்டிடியூடுமே கொடுத்துருப்பேன், மேத் இருக்கும். கம்ப்ளீட்டா எவ்வளோனா 440 வந்துடுனா நீங்க பே பண்ணணும். இந்த இடத்துல காமிக்கும் போது 40 ரூபான்னு காமிக்கும், ஆனா நீங்க பே பண்ணும்போது 440. எதுக்காக 40 ரூபா எக்ஸ்ட்ரா வருதுன்னா, இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற கம்பெனி வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு 40 ரூபா ஆட் பண்ணுவாங்க. 1 வருஷம் வந்து வேலிடிட்டி, அதாவது என்னைக்கு ஜாயின் பண்ணீங்களோ
அன்னையிலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா கம்ப்ளீட் கிளாஸஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டெமோ கிளாஸஸ் நிறைய கொடுத்துருக்கேன். என்னோட டெமோ கிளாஸஸ் எல்லாமே பாருங்கள். என்னோட வே ஆஃப் டீச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து மைண்ட் மேப், ஏன்னா ஜிகேல வந்து நிறைய பிரச்சனை வந்து ரிவிஷன் பண்ணுறதான் பிரச்சனை. ஸோ அதை எவ்வளோ சீக்கிரம் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்குறதுக்காக மைண்ட் மேப்பு, அதே மாதிரி சயின்ஸில் முடிஞ்ச அளவுக்கு அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்தனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்த்தோன்னே கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதை ஒவ்வொன்றா ஃபோல்டர் வச்சிருப்பேன். அதுக்கான பிடிஎஃப் ஒவ்வொரு ஃபோல்டரையும் கிளாஸஸ் இருக்கும், அதுக்கான வந்து பிடிஎஃப்பும் கொடுத்துருப்பேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா 7871385142 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். எம்டிஎஸ் ரிலேட்டடாக ஏதாவது வந்துருன்னா உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன். ஈவன் ஃபிசிக்ஸில் என்ன சொல்லணும், என்ன உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த சார்ட்டில் சொல்லணும், என்னென்ன டாபிக் சொல்லணும், அது ஒவ்வொன்றா என்ன பண்ணிருப்பேன்னா ஆர்டராக வந்து கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்டிடியூடுமே வந்து கொடுத்துருப்பேன். மொத்தமாக ஆப்டிடியூடுக்கு வந்து ஒரு 12 ஹவர்ஸில் வந்து என்னென்னா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இதை மட்டும் பாருங்க போதும் ஃபார் எம்டிஎஸ். இதுக்காக சொல்ல வேணா, இது கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்சி எக்ஸாம் கொடுத்துருக்கேன். அதாவது நிறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மேத்துக்காக வந்து ஒரு 200 வீடியோ 300 வீடியோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. எம்டிஎஸ் நம்மளுக்கு வந்து வெறும் குவாலிஃபை தான் மேத். அதனால என்ன இதில் இருக்கிற கான்செப்ட் நீங்கள் பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே போதுமானது. ஸோ இப்போ நான் சொன்னது போக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கிளாஸஸ் எடுத்ததோட ஃபீட்பேக்குமே வந்து சொல்லுங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் எடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.